வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 55 கிளிப்பர் பற்றி பார்க்க போகிறோம். கிளிப்பர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வித எலக்ட்ரானிக் சர்க்கியூட். இது நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னலை நமக்கு தேவையானபடி ஷேப் பண்ணிக்கிறதுக்கு இந்த சர்க்கியூட் பயன்படுகிறது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சிம்பிள் கிளிப்பர் சர்க்கியூட் இந்த படத்தில் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரும் ஒரு டயோடும் சீரீஸாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ரெசிஸ்டரோட டயோடுடைய ஆனோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கேத்தோடு இன்புட் சப்ளைக்கு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது இதில் நம்ம ஒரு இன்புட் வோல்டேஜ் ஒரு சிக்னலை கொடுக்குறோம். அந்த சிக்னல் சைன் வேவ்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ஏசி சைன் வேவ். அதான் வி இன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ அவுட்புட்டில் எப்படி இருக்கும்னா, அந்த டயோடுடைய ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜ் 0.7 சொல்லி வச்சுடுங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்படிங்கிறப்ப 0.7க்கு மேலே வரக்கூடிய பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் வோல்டேஜ் எல்லாமே கிளிப் ஆயிரும். அந்த வோல்டேஜ் அப்படி ட்ரிம் ஆயிரும். ஸோ பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட்டு, அதுக்கு மேலே போகாது. திருப்பி நெகட்டிவ் சைடு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இந்த டயோடு 0.7ல் ஃபார்வர்ட் பயஸ் ஆகிறதுனால அது வரைக்கும் உள்ள வோல்டேஜை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஃபார்வர்ட் பயஸ் ஆனோடனே அதிலே அப்படியே லாக் ஆயிரும். ஸோ இப்படித்தான் ஒரு கிளிப்பர் ஒரு இன்புட் சிக்னலை ஷேப் பண்ணுது. அந்த கிளிப்பருடைய ப்ராக்டிக்கல் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர், அதுக்கு டுயல் பவர் சப்ளை V+V- நம்ம கொடுத்துருக்கோம். அதனுடைய நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் இன்புட் வோல்டேஜை நம்ம கொடுக்குறோம், இன்புட் சிக்னலை நம்ம கொடுக்குறோம். அவுட்புட்லேருந்து எடுத்து ஒரு டயோடுடைய கேத்தோடு கனெக்ட் பண்ணி அந்த டயோடுடைய ஆனோட்லேருந்து எடுத்து இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் சர்க்கியூட் மாதிரி இருக்குது. அதே அவுட்புட்லேருந்து எடுத்து ஒரு லோடு ரெசிஸ்டர் வழியாக ஒரு 10K ஒரு பொட்டன்ஷியோமீட்டருடைய அட்ஜஸ்டபிள் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் இந்த 10K நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அப்போ இந்த லோடு ரெசிஸ்டர் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் கிளிப்பருடைய சர்க்கியூட். இந்த கிளிப்பர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் ஃபார்மில் பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கிற வி ரெஃபரன்ஸுக்கு இந்த லெஃப்டில் உள்ள வேவ் ஃபார்மில் பாருங்கள். நம்ம வி ரெஃபரன்ஸுக்கு மேலே உள்ள வோல்டேஜ்லாம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வோல்டேஜ் எல்லாமே ட்ரிம் ஆயிருச்சு. ஸோ அந்த வி ரெஃபரன்ஸுக்கு கீழே உள்ள வோல்டேஜ் மட்டுமே, அந்த வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எதுலேருந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த கீழே இருக்கிறது 10K பொட்டன்ஷியோமீட்டரில் நம்ம செட் பண்ணுற வோல்டேஜ். அந்த வோல்டேஜுக்கு மேலே உள்ள வோல்டேஜ் எல்லாம் ட்ரிம் ஆகி கீழே உள்ள அந்த வேவ் ஃபார்ம் மட்டும் அவுட்புட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வி ரெஃபரன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. இந்த ரைட் சைடில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா வி ரெஃபரன்ஸ் நெகட்டிவ் வோல்டேஜாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் ஆகிறப்போ பாருங்கள், அதற்கு மேலே உள்ள எல்லா வேவ் ஃபார்மே ட்ரிம் ஆயிரும். கீழே உள்ள வேவ் ஃபார்ம் மட்டுமே அதில் அவுட்புட்டில் அவைலபிளாக கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவ் கிளிப்பர் சர்க்கியூட்டு. சரி, ஒரு நெகட்டிவ் கிளிப்பர் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் பாசிட்டிவ் கிளிப்பர் சர்க்கியூட்டில் டயோடு எப்படி இருந்துச்சோ அந்த டயோடு அப்படியே மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயருடைய அவுட்புட்டில் டயோடுடைய ஆனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேத்தோட எடுத்து இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு ஃபீட்பேக்குக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வி ரெஃபரன்ஸ் பாருங்கள். அந்த வி ரெஃபரன்ஸ் என்ன இருக்கோ அந்த வி ரெஃபரன்ஸுக்கு மேலே உள்ள வேவ் ஃபார்ம் அப்படியே இருக்கும், கீழே உள்ள வேவ் ஃபார்ம் ட்ரிம் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் காமிச்சிருக்க வி ரெஃபரன்ஸ் நெகட்டிவில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரைட் சைடில் உள்ள வேவ் ஃபார்மில் வி ரெஃபரன்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அது பாசிட்டிவில் இருந்தாலும் சரி, நெகட்டிவில் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கிளிப்பரை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியில், அதாவது பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எல்லாமே, அந்த வேவ் ஃபார்ம் எல்லாமே அப்படியே இருக்கும். நெகட்டிவ் சைடில் இருக்கிற வேவ் ஃபார்ம் அது கீழே உள்ள அந்த ரெஃபரன்ஸுக்கு கீழே உள்ள வேவ் எல்லாமே ட்ரிம் ஆயிரும். இப்படி தான் ஒரு நெகட்டிவ் கிளிப்பர் ஒர்க் பண்ணுது. கிளிப்பரில் எத்தனை விதமான கிளிப்பர் சர்க்கியூட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீரீஸ் கிளிப்பர். சீரீஸ் கிளிப்பரில் சீரீஸ் பாசிட்டிவ் கிளிப்பர், அப்புறம் சீரீஸ் நெகட்டிவ் கிளிப்பர்னு இருக்குது. அடுத்தால ஷண்ட் பாசிட்டிவ் கிளிப்பர், ஷண்ட் நெகட்டிவ் கிளிப்பர். அடுத்தால பயாஸ்டு கிளிப்பர். இந்த பயாஸ்டு கிளிப்பர்ஸில் ஒரு சர்டன் வோல்டேஜ் லெவலில் அந்த வேவ் ஃபார்ம் கிளிப் பண்ணப்படும். டுயல் கிளிப்பர்ஸ், அதாவது காம்பினேஷன் கிளிப்பர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 டயோட ஆப்போசிட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
இதன் மூலமாக பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் போர்ஷன் ஆஃப் த சிக்னல் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் அதை வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கிளிப்பர் சர்க்யூட்டை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னல் ஷேப்பிங் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம அந்த சிக்னலில் உள்ள அன்வான்ட் போர்ஷன், இதுக்கு மேலே உள்ள அந்த டாப் போர்ஷன் அல்லது பாட்டம் போர்ஷன் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போர்ஷன் இந்த மாதிரி கிளிப்பர் சர்க்யூட்டை டிசைன் பண்ணி ட்ரிம் பண்ணிடுவாங்க. அப்புறம் ப்ரொடெக்டிங் சர்க்யூட், அதாவது ஒரு சென்சிட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வரக்கூடிய இன்புட் வோல்டேஜில் வரக்கூடிய ஹை வோல்டேஜ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வரக்கூடிய வோல்டேஜை இந்த மாதிரி ஒரு கிளிப்பர் மூலமாக ட்ரிம் பண்ணி அது கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ ஹை வோல்டேஜ் வந்தாலும் அது இந்த கிளிப்பருடைய அளவுக்கு தான் உள்ளே போகும், அதை வச்சு ட்ரிம் பண்ணுவாங்க. அடுத்தால வேவ் ஃபார்ம் மாடிஃபிகேஷன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைன் வேவை இன்புட்டில் கொடுக்குற சைன் வேவை அவுட்புட்டில் வந்து ஸ்கொயர் வேவாகவோ ஒரு பல்ஸ் வேவாகவோ ஷார்ட் டூத் வேவாகவோ மாற்றி அமைப்பதற்கும் இந்த கிளிப்பர் சர்க்யூட்டை பயன்படுத்துகிறாங்க. அது தவிர இன்னொரு முக்கியமான பர்பஸ் வந்து சிக்னல் டிரான்ஸ்மிஷனில் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, நாய்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நாய்ஸ் போகிறப்ப அது நாய்ஸ் இருந்தால் அந்த நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு கிளிப்பர் சர்க்யூட் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.